சென்னையில் பெய்த கனமழையை தொடர்ந்து மான்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரத்தில் 20க்கும் மேற்பட்ட புள்ளி மான்கள் சாலையில் கிடைக்கும் பழைய உணவுகளை உண்பதை பார்க்க முடிகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரகுவரன் அளித்த தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். சென்னையில் மழை வெள்ளத்தால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உணவிடம் உணவில்லாமல் தவித்தபோது ஆயிரக்கணக்கானோர் அவர்களுக்கு உதவி செய்தனர். அவர்களிடம் கேள்வி கேட்கும் விதமாக நாங்களும் உணவில்லாமல் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் விதமாக தற்போது இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி சென்னையின் மத்திய பகுதியான கோட்டூர்புரத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலே சாலை ஓரங்களில் கொட்டி எடுக்கக்கூடிய மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட குப்பைகளிலே இந்த வன விலங்கான இந்த அரிய வகை புள்ளிமான்கள் 20க்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள் இங்கே உணவு தேடி இந்த குப்பை தொட்டிகளில் தோண்டுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியின் உட்பகுதியிலிருந்து அந்த பாதுகாப்பற்ற கதவின் வழியாக தாவி வந்து இந்த 20க்கும் மேற்பட்ட இந்த புள்ளிமான்கள் உணவை தேடி இங்கே குப்பை தொட்டிகளில் உணவருந்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கான தொண்டு நிறுவனங்கள் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அரசாங்கங்கள் ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கியும் இந்த வனவிலங்குகளுக்கு உணவில்லாமல் சாலை ஓரங்களில் இந்த வனவிலங்குகள் உணவருந்தும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் மழை வெள்ளத்தால் இதற்கு சரியாக உணவு கிடைக்கவில்லை என்ற நிலையில் இருப்பதால் இந்த விலங்குகள் இங்கே வந்து உணவருந்தி கொண்டிருக்கின்றன. மேலும் சென்னையின் மத்திய பகுதியான இந்த கோட்டூர்புரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியின் உள்ளிருந்து இந்த விலங்குகள் வந்திருக்கின்றன. நாம் பார்க்க முடிகிறது. நாம் பார்த்தபொழுது இந்த விலங்குகள் உள்ளே ஓடிவிட்டது. தற்போது குறைந்தபட்சமாக இருக்கிறது. இங்கே 20 முதல் 25க்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள் இங்கே உணவறிந்து கொண்டிருந்தன. மழை வெள்ளத்தால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களையும் கவனியுங்கள், எங்களுக்கும் உணவு கொடுங்கள் என்பதை கேட்கும் விதமாக, உணர்த்தும் விதமாக இந்த விலங்குகளை நாம் பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் ரகுவரன்.